மதுரை மீனாட்சி, செஞ்சி காமாட்சி, ஆச்சி விசாலாட்சி. அப்பா ரெண்டு கண்ணு இல்லாதவன் ஐயா. என்ன பாவம் செஞ்சியோ, ரெண்டு கண்ணு இல்லப்படா. ஒரு பொருள் இதான் வந்துடுறேன், அவசரப்படாது. உங்களுக்கெல்லாம் மிட்டாய், பிஸ்கெட்டு இந்தப்பா. வா மறைடா வா. ஆழம் தரா. அப்பா 45 வருஷத்து ஃப்ரெண்ட் இல்ல. ஏதோ மீனாட்சி தாய்வாவிலியோ. ஆமா, என்ன ஜனங்களோட மோதிக்கிட்டு இருக்க? அங்க வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட ஏழை ஜனங்களுக்கு கொஞ்சம் துணிகள்லாம் வாங்கி கொடுத்தேன். பொது தொண்டு. உனக்கு சின்ன வயசுல இருந்து இதே கோடம். அது என்ன உனக்கு போட்டாட்டியா புள்ளையா? ஒண்ணு இல்ல, ஏதோ 10 லட்சம் ரூபா இருக்கு, ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நமக்கு அப்படி முடியுமா பொது தொண்டு செய்யறதுக்கு? நமக்கு பின்னால போய் பொண்டாட்டி, 2 புள்ள, டிரைவர், இதுக்கெல்லாம் ஜோறு போடணுமே. வாங்க என்ன. ஆமாம். என்ன கோயிலுக்கு போய் ஆண்டவனை தரிசனம் பண்ணிட்டு வரீங்களா? ஆமா, பின்ன என்ன. ஞான பண்டிதம் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமையானா நான் போறேன், நீ ஞாயிற்றுக்கிழமையானா வாரா கோவிலுக்கு போறேன். வாரம் பூரா செய்யற பாவத்தை ஒரு நாளாவது சாமி கிட்ட போய் சரிப்படுத்தணும் இல்ல? ஆமா ஆளவந்தான். வாரத்துல ஒரு நாள் ஆண்டவனுக்கு அவரால படைக்கப்பட்ட ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்ய பாக்கி 6 நாள். உனக்கு 6 நாள் போதாது, 60 நாள் வேணும் ஐயா. ஜேம்ஸ் அண்ணாவுக்கு எப்பவும் யாருக்காவது ஏதாவது உதவி செய்துகிட்டே இருக்கணும், அப்பதான் அவருக்கு திருப்தி. அப்போ பொன்னகரத்து நன்கொடை சம்பந்தமா நாளைக்கு வரட்டுமா ஆளவந்தான்? நன்கொடை விஷயமா நம்ம கிட்ட வர்ற வேலை வேணாம். அது கெட்ட வியாதி அப்பா. எவனாவது இழிக்க வாங்கின போய் பாரு. என்னங்க இது? நீ சும்மா இருமாட்டாங்க, உனக்கு என்ன தெரியும்? ஒரு நாளைக்கு நன்கொடை கொடுத்துன்னா வருஷம் பூரா வந்து நிற்பான். அப்புறம் கொடுக்கலன்னா ஒளிய ஒளிய ஒளியோடு கத்துவான். நிஜமா பொன்னகரம் நமக்கு சொந்தமான இடம். நம்ம எதுவும் பணம் கொடுக்கலன்னா ஜனங்கள்லாம் சேர்ந்து நம்மள திட்டுவாங்க. வாடா, நம்ம இடத்துல தானடா இருக்கிறானுங்க அவனுங்க. வாடகை வாங்குறோம்ல. குடிச்சுக்கு நான் எல்லாம் தர்றான் பெரிய வாடகை. அப்ப ஜேம்ஸ் நீ போயிட்டு வா, நீ அந்த வேலைக்கு தான் லாய்க்கு. எனக்கு ஒரு வயறு வியாபாரி வந்திருக்கிறான், அவன் விஷயமா இன்னைக்கு முடிக்கணும். நான் போயிட்டு வரேன். மணிக்கு பிள்ளை ஐயா எடுக்காரன். குட்டையோ வாங்கிடலாம். ஆச்சாரியார் திருவிழாவுக்கு போயிருக்கிறாரு, நீரோட்டம் பார்க்கணும். நாளைக்கு தான் வருவாரு. நாளை வரைக்கும் இருக்கிறியா சேட்டு? இருப்பான். இல்ல அப்ப நம்ம ஹோட்டல் மேல போறோம். ஹோட்டல்லையா தங்கி? நான் சேட்டு கொலகார பயலுக இருக்கிற இடம் இந்த மாதிரி சரக்குகளை வச்சுக்கிட்டு இருக்கலாமா? அது சரி, பத்திரமா வச்சுக்கோங்க. இல்ல நம்ம கையில இருப்பான். வேணா சேட்டு, இங்க எக்கச்சக்கமா வைரங்கள் இருக்கு, அதோட கலந்துடும். நீ வச்சுக்க. பரவாயில்ல புள்ள, நம்ம கையில இருக்கட்டும். சரி, நம்பிக்கை தானே. எதுக்கும் கணக்கு பிள்ளை ஒரு ரசீது எழுதி சேட்டுக்கிட்ட இருந்து ஒரு வெறும் கல்லு பெத்துக்கிட்டு இருக்கோம்னு எழுதி கொடு. நாங்க ஐயா நம்ம கையில எத்தனை வருஷமா வியாபாரம் பண்றோம். இல்ல நம்ம மலை போல நம்புறோம். வேலை தரப்பயில்கிட்ட வேலை சொல்றதை விட நானே போய் செய்யலாம் கொடுத்து கிளாஸ்ல கொண்டாந்து காட்டி ஒரு வெள்ளி டம்ளர் கொண்டா கூடாது. அறிவு கட்ட பெறலாம். நான் கொண்டா வச்சது இதுல சாப்பிடலாமா? முதல் எல்லாம் எதுக்கோ ஞான பண்டிதா சண்முக வேலாயுதம். பார்வதி பரமேஸ்வர பிரசாத சித்திரஸ்து. உங்க பேருக்கும் உங்க குழந்தைகள் பேருக்கும் அத்தனை அபிஷேகங்கள்லாம் திவ்யமா நடத்திட்டோம். உங்க பிரசாதம் தீர்க்க ஆயுசா இருக்கணும். நம்ம பெருமாள் கோயில் வருது. அஜ்ஞானி, நம்ம பெருமாள் ஊரார் பெருமாள். கடவுளை போய் திரிக்கிறியடா. இந்த ஆள வந்தானுக்கு அறியும் சிவனும் ஒண்ணுடா. என்ன மேதா விலாசம், என்ன மேதா விலாசம். உங்களை போல சமத்துவ நோக்கம் உள்ளவா இந்த லோகத்திலே கோடானு கோட்டிலே ஒருத்தர் தான் இருக்க முடியும். பெருமாளுக்கு வைரநாமம் செஞ்சு கொடுத்துட மாட்டீங்களா? அதே தான் சாத்திக்கிறோம். ஹனுமார் கோயில், ஏழை மாரியம்மன் கோயில். கடவுள போய் ஏழை பணக்காரன் சொல்லிக்கிட்டு மாலை சிரிச்சா போச்சுடா.